நேத்து நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். பொண்ணு மாப்பிள்ளை ஏதோ போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்களே, என்னது அது? போட்டோ ஷூட்டுங்க. அந்த போட்டோ ஷூட் தான். நம்ம ஊர் போட்டோகிராஃபர் கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க மருமக எல்லாரும் போய் போட்டோ எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க ஐயா. அம்மாடி, நீங்க யாராவது மருமக கூட துணைக்கு போயிட்டு வந்துருங்க. அம்மா. எடே பை பை பை. என்னாச்சு பிரதர்? தெரியலையே. என்னாச்சு பிரதர்? ஏன் பிரதர், நீங்க குமரேசன் மாப்பிள்ளையா இல்ல கூமுட்ட மாப்பிள்ளையா? ஏன் பிரதர் திட்டுறீங்க? பின்ன என்ன பிரதர், நீங்களும் நானும் ஒன்னா வரதுக்கா 2 பேரும் பிளான் போட்டு ஒன்னா 2 வீலர்ல வந்தோம். பின்ன பிரதர், என்ன கழட்டி விட்டுட்டு உங்க ஆளு இந்த வண்டியில ஏத்திக்கோங்கன்னு சொல்றேன். இன்னுமா புரியல? புரியுது பிரதர். ஆனா உங்களை கழட்டி விட்டா பாவம், நீங்க எப்படி வருவீங்க? அதான் அந்த வண்டி இருக்குல்ல, நான் அந்த வண்டியில வர மாட்டேனா? அதுக்கு மீனாட்சி ஒத்துக்கணும்ல. அது ஏன் பிரச்சனை, நான் யோசிச்சுக்கிறேன். நீங்க என்னம்மா நியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கீங்களேம்மா? என்ன 2 பேரும் ரகசியம் பேசிக்கிறாங்க? தெரியலையே. ஹலோ. சொல்லுங்க மீனாட்சி. எதுக்கு வண்டியை நிப்பாட்டினீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. மாப்பிள்ளை தம்பி பொண்ணு கூட காதல் பிசாசே பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறா. அப்படி அதான். அப்படின்னா ஒன்னா வண்டியில டபுள்ஸ் வித் கையல். காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம். இஷ்டம் இல்லைன்னா வேணாம். அப்படி இல்ல, நான் அந்த வண்டியில வந்துட்டா பாவம் வேட்டை என்ன பண்ணுவாரு? ஐயோ, நீயும் அநியாயத்துக்கு நல்லவளா இருக்கியம்மா. அதானே, நீங்க எப்படி வருவீங்க? மீனாட்சிக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ப்ளீஸ் மீனாட்சி, எங்களுக்காக ப்ளீஸ். என்ன உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா போட்டுமா? போ. தேங்க்யூ so much பிரதர். ஐயோ, இதெல்லாம் உங்க ஆள் உங்களை கட்டி பிடிக்க வேண்டிய பொசிஷன். ஓகே, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. வண்டியை டேக் கேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ so much. வாங்க மேடம். ஐயோ, டச் பண்ண படாது. போலாமா? போலாம். ஓல்டர் மீனாட்சி, அந்த நிக்கிறாரு பாரு, அவர் தான் நம்ம போட்டோகிராஃபர். வணக்கம் சார். എന്താ സാറേ ലേറ്റ് ചെയ്യുന്നത്? ഞാൻ എவ்வளவு ബിസിன்னு தெரியுமோ? மன்னிச்சுக்கோங்க சார், குறைச்சி லேட் ஆயிடுச்சு. பை த பை, ஐ அம் போட்டோகிராஃபர் பிடி குஞ்சுமோன். ஐ அம் வேட்டையன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் செய்யா. ஆமா, இதுல மாப்பிள்ளை பொண்ணு யாரு? நீங்கள் 2 பேரோ? நாங்க இல்ல, அவங்க 2 பேரும். ஓ சரி ஓகே வரு, சீக்கிரம் வரு. മിസ്റ്റർ കുഞ്ചുമോനെ സാരേ സ്റ്റാർട്ട് ചെയ്യും. ഫസ്റ്റ് ഫോട്ടോ കോൺസെപ്റ്റ് എന്നെങ്കിൽ ഈ പാളത്തിന്റെ സുവരിൽ കൊടയോടെ ജോഡി മഴയിലെ റൊമാൻറ്റിക് ഫീലോടെ ഉക്കാന്നിരിക്കണം. ഓ മഴയാ? അത് ഞാൻ ഗ്രാഫിക്സിൽ ചെയ്യാ. നീ പോസ് മാത്രം കൊടുത്താ മതി. குட்டி, நீ ஒரு பக்கத்துல உட்காரணும். அது ஏற்கனவே குட்டியா தான் இருக்கு, இதுல குட்டின்னு ஒரு பேரா? மாமா சும்மா இருங்க. பையா, கொடைய கொடு. உட்கார். குட்டி, அவரண்ட தொல்லை குறைச்சி சாயனம். ஃபீல் அதான முக்கியம். நல்லா ஃபீல் செய்யு. இல்ல இது ஆர்டிபிஷியல் ஆக்கும்.
இன்னும் குறைச்சி ஃபீல் செய்யுங்க. பண்ணுமா? கூச்சப்படாதீங்க, கமான். பிரதர், கீழே தண்ணி, மேல ஆகாயம், அருமையான இயற்கை காட்சி, ஜில்லுன்னு மழை, கையில ஒரே ஒரு கொடை, பக்கத்துல நம்ம மனசுக்கு பிடிச்ச பொண்ணு. ஃபீல் பண்றதுக்கு இதை விட வேற என்ன பிரதர் வேணும்? ஃபீல் பண்ணுங்க பிரதர், ஃபீல் பண்ணுங்க. ஏய் பயப்படாதடி, போட்டோ நல்லா வரணும்ல. லேசா மேல சாஞ்சுக்கோ. எனக்கு ஆயுசுக்கும் நீ மட்டும் போதுங்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு சட்டையை இருக்க பிடிச்சுக்கோ. கரெக்டா இருக்கும். அது எப்படின்னு தெரியல. ஆட போங்கப்பா. ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கும். நீங்க இப்ப பறஞ்ச அதே ஃபீல் தான் எக்ஸாக்ட்லி நான் எக்ஸ்பெக்ட் செய்யும். Why don't you model for them? மாடலா? ஆமா மீனாட்சி, நீங்க 2 பேரும் பண்ணி காட்டுங்க, அதை பார்த்து நாங்க பண்றோம். நாங்களா? ப்ளீஸுங்க, எங்களுக்காக ப்ளீஸ். போட்டோ நல்லா வரணும்ல. மீனாட்சி, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா தேங்க்ஸ் மீனாட்சி. சாரே ரெடியா? ரெடி பிரதர். ஆக்ஷன். இதே ஃபீல் தான், இதே ஃபீல் தான். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். அதே ஃபீல் தானே, அதே ஃபீல். சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் போட்டோ. ഈ பாலத்துல நீங்க 2 பேரும் சைக்கிள்ல வரீங்க. ഞാൻ ஆக்ஷன் சொன்னங்க. நீங்க 2 பேரும் கையை விட்டு ஓட்டணும். குட்டி நெஞ்சில சாஞ்சிக்கணும். என்ன இதுக்கும் நாங்க தான் மாடலா? எல்லாத்துக்கும் நீங்க தான் மாடல். வாங்க ப்ளீஸ். ஆக்ஷன். இப்ப நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணி அடிச்சு விளையாடணும். அதான் போஸ். ஆரம்பிங்க. ஆக்ஷன். இப்ப முதல்ல 2 பேரும் சாஞ்சி உட்காந்து சிரிச்சு நன்னாயிட்டு கதை பேசுங்க. அப்படியே குட்டி அவரோட மடியில படுக்கணும். ஏப்பா, மடியில படுக்கிறது கூடவா நீங்களே பண்ண மாட்டீங்க? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் யா, பண்ணியா ப்ளீஸ் யா. ஆக்ஷன். இப்ப இடத்துல குட்டி வெக்கப்பட்டு ஓடணும். அப்ப கால்ல முள்ளு குத்தி குட்டி ஆணு கத்தி நீங்கள் ரொமான்டிக் ஆயிட்டு முள்ள எடுத்து விடணும். எந்தா சரியோ? இந்த இடம் அழகா இருக்குல்ல? வேட்டையன், நீங்கள் அப்படியே மீனா செக் பண்ற மாதிரி ஒரு போஸ கொடுங்க. ஏங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அதெல்லாம் அவங்களே பண்ண சொல்லுங்க, பண்ணுவாங்க. இத பாருங்க, எங்களால முடிஞ்சது. இப்படி வேணும்னா பார்க்கலாம். சூப்பர். லாஸ்ட் போட்டோ வெரி எமோஷனல் போட்டோ. குட்டி நீங்களும் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து அப்புறமா சந்திக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற எமோஷன், அழுக எல்லாத்தையும் இந்த போட்டோல கொண்டு வரணும். லைக் ரோஜா பட கிளைமேக்ஸ் அண்ட் மரியான் பட கிளைமேக்ஸ். எந்த மனசுலாயி? கம் லெட்ஸ் கோ. எந்த இது ஒண்ணு சரியில்லையே.
இன்னும் கொஞ்சம் ஃபீல். ஏங்க எனக்கு புரியலங்க. மீனாட்சி, இப்போ நான் தான் சரவணன் நினச்சிக்கோ. சரவணனை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறப்ப ஏங்கி தவிச்சு எப்படி பார்ப்பியோ அந்த மாதிரி நினச்சிக்கோ. ஓகே பேக் அப். வேட்டையனுக்கும் உனக்கும் இருக்க கெமிஸ்ட்ரி தாறுமாறா இருக்கு மீனாட்சி. நீ மட்டும் சரவணனை லவ் பண்ணாம இருந்திருந்த பேசாம இவனையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்வேன். தம்பி, கோயிலுக்கு பணம் கட்ட சொன்ன கட்டிட்டீங்களா? கோயில்ல தாலி கட்டினதும் நேரா வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்துதான் சாப்பாடு. எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட வேண்டியது உங்க பொறுப்பு. பாத்துக்கிறீங்களா? அப்ப நான் வைக்கிறேன். அட வாங்க போட்டோகிராஃபர். வணக்கம் ஐயா. என்ன இன்னைக்கே வந்தாச்சு? கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்க. தெரியுங்க ஐயா. மாப்பிள்ளை சாரும் பொண்ணும் சேர்ந்து போட்டோ எடுத்துட்டாங்கல்ல, அதை பிரிண்ட் போட்டு ஆல்பம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி சரி. அதுக்குள்ள ரெடி ஆயிருச்சா? சீக்கிரம் ஆல்பத்தை கொடுத்தா தானே நம்ம கிட்ட பில்ல போட்டு வாங்க முடியும். சரி சரி. ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. போட்டோ நல்லா வந்துச்சு, அதனாலதான் உடனே கொண்டு வந்தேன். சரிங்க. இது பொண்ணு மாப்பிள்ளை போட்டோங்க ஐயா. சரி சரி. அப்புறம் இத வேட்டையனுக்காக என்னோட அன்பளிப்பா கொடுத்துருங்க ஐயா. சரி தம்பி சரி தம்பி. அப்ப நான் வரேங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. போட்டோ காட்டுங்க சம்மந்தி பாப்போம். இந்தாங்க சம்பந்தி பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கு. இங்க பாருங்க இந்த போட்டோவை. அப்பா, இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. என்னம்மா? அம்மா கூப்பிட்டாங்கப்பா. என்ன விஷயமா? தெரியலப்பா, பேசணும்னு சரி, சொன்னாங்க. நான் வரேன்னு சொல்லுமா. அம்மாடி மருமகளே. இந்தாம்மா, நீயும் குமரேசன் எடுத்த போட்டோ இது. ஆல்பம் போட்டு வந்துருச்சு. நீயும் பார்த்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் காட்டு. சரிங்க மாமா. அப்புறம் வேட்டைய தம்பியை பார்த்தா இந்த ஆல்பத்தை கொடுத்துருமா. தேங்க்ஸ் மாமா. பிள்ளைங்க ஜோடி பொறுத்த அம்சமா இருக்குல்ல? ஆமாமா, ரொம்ப நல்லா இருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்மந்தி. நாளைக்கு நம்ம காலையில கிளம்புனா மீனாட்சி, ஏய் கயல், நான் உன்கிட்ட ஒண்ணு காட்டணும். அதான் இங்க வந்தேன். என்ன? நேத்து போட்டோ எடுத்தோம்ல, அதெல்லாம் பிரிண்ட் போட்டு ஆல்பமா வந்துருச்சு. அதுக்குள்ளயா? எங்க கூட பாப்போம். சூப்பரா இருக்கு கயல். ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. ஐயோ, இந்த போட்டோ அதை விட சூப்பர். சான்ஸே இல்ல போ. இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த போட்டோவை பெருசா பிரிண்ட் போட்டு வை. வாழ்த்துக்கள் டி. எதுக்கு வாழ்த்துக்கள்? போட்டோ சூப்பரா வந்ததுக்கு. இப்பவே உங்களுக்கு இவ்ளோ அந்யோன்யம் இருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லவே வேணாம். இது சும்மா சாதாரண போட்டோ தான் மீனாட்சி. இதை விட சூப்பர் போட்டோலாம் இருக்கு. அப்படியா? எங்க காட்டு பார்க்கலாம். இந்த போட்டோலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இதுல ஒரு ஜீவன் இல்ல. அப்புறம் இந்த கெமிஸ்ட்ரி அது சுத்தமா இல்ல. என்கிட்ட இன்னொரு ஆல்பம் இருக்கு, அதுல இருக்க போட்டோல ஒரு ஜீவன் இருக்கு. கெமிஸ்ட்ரி தாறுமாறா பிச்சுக்குது. அப்ப முதல்ல அதை காட்டு பார்க்கலாம். குடு. குடு. என்ன பாக்குற? ஃபுல்லா பாரு. நீதான் சொன்னி போட்டோ சூப்பரா இருக்கு, ஜோடி பொருத்தம் நச்சுன்னு இருக்கு, அப்புறம் அந்யோன்யம் அருமையா இருக்குன்னு. அதெல்லாம் நீயும் வேட்டையனும் இருக்க போட்டோல மட்டும்தான் இருக்கு மீனாட்சி. எங்க போட்டோக்கு இல்ல. வேட்டையனுக்கும் உனக்கும் இருக்க கெமிஸ்ட்ரி தாறுமாறா இருக்கு மீனாட்சி. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃபீல் அல்லுது.
நீ மட்டும் சரவணனை லவ் பண்ணாம இருந்திருந்த பேசாம இவனையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்வேன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல. ஒருவேளை நீ சரவணனை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனா வேட்டையனை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாரு, தப்பில்ல. ஏய் சாரி மீனாட்சி, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன், அவ்வளவுதான். மத்தபடி ஹர்ட் பண்ணணும்லாம் இல்ல. சாரி. இந்த ஆல்பத்தை வேட்டையன்கிட்டயே கொடுத்துரு, நான் வரேன். வேட்டையனுக்கும் உனக்கும் இருக்க கெமிஸ்ட்ரி தாறுமாறா இருக்கு மீனாட்சி. 2 பேருக்குள்ளேயும் ஃபீல் அல்லது. ஆமா, அன்னைக்கு மீட் பண்ணாங்களே காதலர்கள், அவங்க திரும்ப மீட் பண்ணவே இல்லையா? தினம் திருட்டு மீட்டிங் நடந்துகிட்டு தான் சார் இருக்கு. ஆனா ஜோடி மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா அதே ஆம்பளை ஆனா வேற பொம்பளை. கரிக்கா, என்னடா சொல்ற? இவர் நமக்கு முன்னாடியே வந்துட்டாரே. சார், என்ன சார் இன்னைக்கு எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்க? அது ஒன்றும் இல்லை, சொல்லலாம். ரூம்ல தனியா இருக்கிறதுக்கு போர் அடிச்சுது, அதான் காத்தால இருக்கலாமே நீங்க வந்தேன். ஆமா, அன்னைக்கு மீட் பண்ணாங்களே காதலர்கள், அவங்க திரும்ப மீட் பண்ணவே இல்லையா? அந்த குடும்பம் ஏன் சார் கேக்குறீங்க? என்ன என்னாச்சு? தினம் திருட்டு மீட்டிங் நடந்துகிட்டு தான் சார் இருக்கு. ஆனா ஜோடி மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா அதே ஆம்பளை ஆனா வேற பொம்பளை. கரிக்கா, என்னடா சொல்ற? அத நான் என்னதான் சார் சொல்லிட்டு, நீங்களே பாருங்க. எப்ப வருவாங்க? வர வேண்டிய நேரம் வந்துருச்சு சார். ஓ, அதே மாதிரி லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகுது சார். எதிர் திசையிலையும் ஒரு லைட் எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆகுது சார். வந்துட்டான் திருட்டு ராஸ்கல். இப்போ அந்த பக்கம் யார் வரான்னு பாருங்க சார். இவளா? இவனுக்கும் இவளுக்கும் என்னடா லிங்க்? யாருக்கு தெரியும்? ஆனா இந்த பிட்டு தினம் ஓடுது சார். பிட்டா? இங்க பாருங்க, இன்னைக்கெல்லாம் என்னால வரவே முடியாது. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். போ வேட்டையா, எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? ஐயோ சார், அந்த பொண்ணு என்ன விட்டுறான்னு கெஞ்சுது சார். ஆமாப்பா, ஆமா. ஏங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. குளிக்கிறதுனா வீட்டு பாத்ரூம்ல போய் குளிக்க வேண்டியதானே? அதை விட்டு ஃபால்ஸ்ல தான் டெய்லி போய் குளிக்கணும்னு என்னங்க இருக்கு? நீ மட்டும் இதுக்கு சம்மதிக்கல, உன்னை கொன்றுவேன்னு மிரட்டுறான் சார். நீங்க வரலன்னா நான் தனியா தான் போகணும். அங்க போய் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகேவா? ஐயோ, நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? என்னை ஏன் இப்படி தினம் தினம் சீரழிக்கிறேன்னு அழுவுது சார். ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏங்க, தினமும் இதே சொல்லி என்ன சென்டிமெண்ட்ல அடிக்க பாக்குறீங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. அதாவது வேண்டாம்பா,
அந்த கொடுமையான ஊமை படத்துக்கு நானே ஸ்கிரிப்ட் எழுதிக்கிறேன். ரொம்ப சோகம் என்னால தாங்க முடியாதுப்பா. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வாங்க ப்ளீஸ். நாளையில இருந்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். கொடுமைக்கார வேட்டையா, இன்னைக்கு ஒரு நாளாவது அந்த பச்சை மண்ணை விட்டு வையண்டா. எல்லாம் என் தலையெழுத்து. வந்து தொலைங்க வாங்க. இதான் சார் தினமும் நடக்குது. அந்த பொண்ணு கெஞ்ச கெஞ்ச கேட்காம அந்த வேட்டையன் தினமும் அந்த பொண்ணை சின்ன பண்ணமாக்குறான் சார். சின்ன பண்ணமாக்குறான். வேட்டையா, யூ ராஸ்கல், நீ கொஞ்சம் இப்படி அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா நீ இந்த அளவுக்கு இப்படி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. யூ ஸ்கவுண்டரல். எல்லாரும் வேட்டையும் கூட என்ன சேர்த்து வச்சு பேசுறது எனக்கு பிடிக்கல மைனா. பயப்படுறியா மீனாட்சி? எங்க நாமே நம்மள அறியாம வேட்டையை லவ் பண்ணிடுவேன்னு பயந்து ஊருக்கு போற.